முறுமுறுத்தா திரும்பி வருவான். அப்போ நம்முடைய வாயில் வந்து முறுமுறுக்கிறதுக்கு கூடாது, துதிச்சிட்டே இருக்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், நடத்தட்டும். நான் வந்து இன்றைக்கு இந்த செய்திக்காக நான் ஜெபிக்கும் போது கடந்த நாட்களிலே வந்து இந்த இரவிலே ஆண்டவர் வந்து கோபத்தை குறித்து பேசும்படியாக ஆண்டவர் வந்து இருதயத்திலே பேசினேன். அப்போ வந்து நான் வந்து அப்படியே ஒரு தடுமாற்றத்தில், ஆண்டவரே இந்த கோபத்தை குறித்து ஏற்கனவே நிறைய மெசேஜ் எல்லாம் பேசியாச்சு. சமீபமாய் தான் 2-3 மாதங்களுக்கு முன்னாடி கூட கோபத்தை குறித்து செய்தி பேசியிருக்கிறேன். எங்கள் ஜனங்களை பார்த்தா ஒன்றுமே கோபப்படுற ஆட்கள் மாதிரியும் தெரில, எல்லாரும் ரொம்ப சாதுக்களை மாதிரி இருக்கிறாங்க. ஸோ எங்கள் ஜனங்களுக்கெல்லாம் தேவை, எல்லாம் ஆட்டுக்குட்டி மாதிரி முகத்தை வச்சுட்ருக்காங்க அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் தடுமாற்றமாய் அப்படியே ஜெபிச்சிட்டே இருக்கும்போது, ஆனால் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் கண்டிப்பாக இல்லை, நீ கோபத்தை குறித்து அந்த வார்த்தையை நீ பேசணும். நிறைய பேர் கோபப்படுறாங்க, கோபத்தினால ஒரு சில ஆசீர்வாதங்கள் அல்ல, சிலருடைய வாழ்க்கையே நிறைய பேர் இழக்கிறாங்க. கோபம் வந்து அவங்களை அழிக்கிற சக்தி அப்படின்றதை குறித்து ஆண்டவர் வந்து என்னுடைய இருதயத்தில் பேசிக்கொண்டே இருந்தார். அப்போ இன்றைக்கு வந்து கோபத்தை குறித்து தான் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். கவனிங்க, வேதம் சொல்லுது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவி. மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவி. சிலருடைய வாழ்க்கையில வந்து சாதாரணமான கோபம் இருக்கும். ஒரு முதலாளி ஒரு தொழிலாளி கிட்ட சில நேரத்தில் கோபப்பட்டு தான் ஆகணும். ஒரு பாஸ்டர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த பாஸ்டர் வந்து கீழே யாராவது ஒருத்தர் தவறு பண்ணும்போது, நீ ஏன் இப்படி பண்ண, நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த சில சின்ன சின்ன கோபங்கள் வருகிறது, ஒன்றும் பெரியல. ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் என்ன கோபம் இருக்குது அப்படின்னா, மிஞ்சின கோபம். அந்த மிஞ்சின கோபம்னா என்ன அப்படின்னா, நான் ஒப்புரவாக மாட்டேன், நான் பேச மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் சாப்பிட மாட்டேன், நான் அந்த பாரியத்தெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா, தங்களுடைய வாழ்க்கையிலே வந்து சிலர் வந்து சில காரியத்தை என்னதான் ஆண்டவர் பேசினாலும், என்னதான் சூழ்நிலை வந்தாலும், நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு நினைச்சு கோபமா இருக்கிற யாரா இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், சொல்றாரு, உங்க கோபத்தை ஆண்டவர் என்ன பண்ணிடுவாராமா, அவரே ஒரு நாள் அடக்கிடுவாரு. அப்படி இருக்கக்கூடாது, நீங்க இருக்கக்கூடாது. இல்லை, நான் அந்த எடுத்த முடிவு எடுத்ததான், பண்ணுனதான், ஓகே நடந்துருச்சு, பண்ணியாச்சு, என்ன பண்றது, அதுக்காக ஒரு தண்டனை நம்ம கொடுத்தாச்சு, அதற்காக ஒரு காரியத்தை நம்ம பேசி முடிச்சிட்டோம். இல்லை, நான் வந்து மரணம் வரைக்கும் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி கோபமாய் யார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் மிஞ்சின கோபம் உங்களுக்கு இருக்குமானால், ஆண்டவர் பேசியும் நீங்க மாறல, ஆண்டவர் சூழ்நிலையை கொடுத்தும் நீங்க மாறல, நீங்க ரொம்ப மிஞ்சி போயிருக்கிறீங்க. ஊழியக்காரர் வந்து பேசியாச்சு, நீங்க மாறல, பெரியவங்க வந்து பேசியாச்சு, நீங்க மாறல, இன்னும் உங்களுக்கு சூழ்நிலை எல்லாம் வித்தியாசம் வந்துச்சு, நீங்க மாறல. நீங்க மாறல அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகளே ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. யாரெல்லாம் மிஞ்சி கோபப்படுறீங்களோ அவர்களுடைய கோபத்தை மனுஷன் அடக்க மாட்டான். ஆனா சில நேரத்தில் கர்த்தரை அடக்குவதற்கு சில காரியத்தை கட்டளையிடுவார், சில சூழ்நிலையை கட்டளையிடுவார். அன்றைக்கு உங்களுடைய கோபத்தை நீங்க வச்சு வாழ முடியாது, அன்றைக்கு உங்க கோபத்தோட நீங்க டிராவல் பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளவு கோபம் உள்ளவர்களா இருந்தாலும் நீங்க வந்து கீழே விழுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை கர்த்தர் கட்டளையிட்டுருவாரு. அதனால மிஞ்சின கோபம் உங்களுக்கு வேண்டாம், அப்படியே சரி பண்ணிடணும், அப்படியே ரெடி ஆயிரணும். சிலரெல்லாம் 5 வருஷமா அந்த கோபம், அதுக்கு பேர் தான் மிஞ்சின கோபம். 1 மாசமா இருக்கிற கோபம் தான் மிஞ்சின கோபம், 1 வாரமா இருக்கிற கோபம் தான் மிஞ்சின கோபம். இல்ல, நம்ம என்ன அவ்வளோ பெரிய பரிசுத்தவான்களா, நம்ம என்ன ஒரு தப்பும் பண்ணாதவர்களா, நம்முடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் புறப்படலையா? எல்லாருக்குள்ளேயும் தவறுகளும், எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவருக்கு விரோதமான செயல்களும் இருக்கிறது. ஆனால் நம்முடைய தவறுகளை எல்லாம் கர்த்தர் பார்த்து அதற்கு கர்த்தர் கோபிச்சு இருந்தார் அப்படின்னா நம்ம யாரும் இந்த இடத்துல உயிரோடையே இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்மேல் இரக்கம் உள்ளவராய், கிருபை உள்ளவராய், மன்னிக்கிற தேவனாய் இருந்து நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புரவாகும் போது அவருடைய கோபத்தை எல்லாம் விட்டு நம்மேல் இறங்கி, இன்றைக்கு அதனால தான் இந்த மாசத்துல கர்த்தர் நம்மளை உட்கார வச்சிருக்கிறாரு, இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கிறாரு, இந்த சத்தத்தை கேட்க வச்சிருக்கிறாரு. அவர் கோபப்பட்டு இருந்திருந்தாரே ஆனால் நம்மளால நிலைநிட்டு இருக்க முடியாது. அதனால மிஞ்சின கோபமா இருக்காதீங்க.
மிஞ்சின கோபமா இருக்காதீங்க. வேதத்திலே நான் இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் தேவ மனுஷனாகிய இந்த மோசேயை ஆண்டவர் காண்பித்தார். மோசே என்று சொல்லுகிற இந்த மனிதனை குறித்து உங்களுக்கு தெரியும். அவன் இந்த ஊழியத்திற்கு வரவே வேண்டான்னு நினைச்ச போதிலும் ஆண்டவர் இந்த மோசையை நடத்தின விதத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்துருச்சு. ஆண்டவர் ஆதியிலே ஒரு மனுஷன் மேல ஒரு திட்டத்தை வச்சுட்டாருன்னா அந்த மனுஷனை கைவிட மாட்டார் என்கிறதற்கு மோசே ஒரு மிகப்பெரிய ஆதாரம். ஏன்னா ஒரு நைல் நதியில ஆயிரக்கணக்கான குழந்தைகள் மரித்து போறாங்க. ஆனா அதே வயசுல இருக்கிற அந்த நைல் நதியில எத்தனையோ பேருடைய மரண சடலங்கள் மிதக்கிறது. ஆனா அந்த நைல் நதியில ஒரு குழந்தை மட்டும் உயிரோட மிதக்குது. அப்ப நான் நம்புறேன் கர்த்தருடைய தரிசனத்தை ஒரு பிள்ளை மேல கர்த்தர் வச்சுட்டார் அப்படின்னா நான் நம்புறேன் உலகமே அழிஞ்சாலும் உங்களை கர்த்தர் உயிரோட காப்பாற்றுவாரு. உங்களை கர்த்தர் அழிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாரு. உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தருவாரு. அப்போ ஆண்டவர் இந்த மோசையை பார்த்தீங்க அப்படின்னா அதுல இருந்து அவ்வளவு அழகாய் கர்த்தர் தப்பு வைக்கிறார். அவனை பத்திரப்படுத்துவார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு கரெக்டா அந்த பால் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த குழந்தைய பராமரிக்கணும். அந்த குழந்தைய பராமரிக்கிறதுக்கு எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. ஆண்டவர் முன்குறிக்கிற ஒரு பிள்ளைக்கு அவங்க அம்மாவே சம்பளத்துக்கு அவனை பார்த்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை பாருங்களேன். சரி, எவ்வளவு பெரிய விஷயம். அவனோடு கூட பிறந்த எல்லா பிள்ளைகளையும் அவங்க அம்மா அப்பா சாக கொடுத்துட்டாங்க. அந்த பிள்ளைக்காக வருத்தப்பட்டு இருக்கும் போது தன்னுடைய பிள்ளைய வளர்த்துறதற்காக தனக்கு சம்பளம் கொடுத்து வைக்கிற அளவிற்கு ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு இரக்கம் பாராட்டி இருக்கிறார் பாருங்க. அதுதான் ஆண்டவராலே முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை அழகா கொண்டு வந்தாரு. இப்போ இந்த மோசே வளர்ந்து பெரியவன் ஆயிட்டான். இப்போ என்ன நினைக்கிறார் அப்படின்னா மோசைக்கு ஆண்டவர் மேல பாசம் இருக்குது. ஏன்னா பைபிள் சொல்லுது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறதே அவர் என்ன பண்ணிட்டாராமா. அப்போ ராஜ வாழ்க்கை வாழ்ந்தாலும் பெரிய அரண்மனையில குடியிருந்தாலும் பெரிய பாவம் நிறைஞ்ச இடத்துல குடியிருந்தாலும் அவனுக்கு மோசைக்கு அதன் மேல இன்ட்ரெஸ்டே இல்லை, அதன் மேல நாட்டமே இல்ல. சில இடத்துல உங்களுக்கு நல்ல சோறு இருக்கும், சில இடத்துல உங்களுக்கு நிறைய பணம் இருக்கும், சில இடத்துல நிறைய மரியாதை இருக்கும், சில இடத்துல நிறைய அங்கீகாரம் இருக்கும், சில இடத்துல நிறைய உயர்வு உங்களுக்கு இருக்கும். ஆனா அந்த இடத்துல எதை மட்டும் நீங்க மிஸ் பண்ணுவீங்கன்னா பரிசுத்தத்தை நீங்க மிஸ் பண்ணுவீங்க. அந்த இடத்துல நீங்க ஆண்டவரை தவற விடுவீங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் இல்லாத ஒரு இடத்துல பணம் இருந்தாலும் பெருமை இருந்தாலும் பதவி இருந்தாலும் அதை வெறுக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை தான் கர்த்தர் 20 லட்சம் ஜனங்களுக்கு தலைவனாய் கர்த்தர் மாற்றுவார். என்னை கேட்கிற அன்பு என் தேவனுடைய பிள்ளையே, நீ இருக்கிற இடத்துல ஆண்டவரை தவிர எல்லாம் இருக்கா? நான் நம்புறேன் அந்த இடம் உனக்குரிய இடம் அல்ல. ஆனா அதே நேரத்தில் ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிறாரு. வேற எதுவுமே இல்லைன்னு நினைச்சாலும் கர்த்தர் அதே இடத்துல உன்னை அலங்கரித்து பலப்படுத்தி உயர்த்தி உன்னை மகிமையாய் கொண்டு வருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணணுமாமா? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுக்கணுமா? ஆண்டவர் வாலிப தம்பியை எப்ப செலக்ட் பண்ணுவாரு, வாலிப தங்கச்சியை எப்ப செலக்ட் பண்ணுவாரு? நீ எப்ப ஆண்டவருக்காக பயன்பட முடியும்னா உனக்குள்ள உலகத்தை பார்த்த உடனே வெறுப்பு வரணும், ஆசை வரக்கூடாது. அவனை மாதிரி செய்யணுன்ற விருப்பம் வரக்கூடாது, அவனை மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு விருப்பம் வரக்கூடாது, அவனை மாதிரி ஃபோன் பேசணும்னு விருப்பம் வரக்கூடாது, அவனை போற அதை இதை பார்க்கணுன்ற விருப்பம் வரக்கூடாது. ஆனா உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள என்ன வரணும்னா வெறுப்பு வரணும். நீங்கள் வெறுப்பு வந்துச்சுன்னா நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை ஏவ தொடங்குகிறார். கர்த்தர் உங்களை பார்த்துட்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களை அவங்கள விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வேறு பிரிக்கிறார். கர்த்தர் உங்களை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய போறார். அடுத்த எழுப்புதலுக்கு நீ பயனுள்ள பாத்திரமா மாற போற. கர்த்தருக்கும் உனக்கும் ஒரு தொடர்பு வந்துருச்சு. நீ உலகத்துக்குரியவள் உலகத்துக்குரியவன் அல்ல. ஆண்டவர் உன்னை ஏதோ ஒன்ன செய்ய விரும்புகிறார். அப்படி உலகத்தில் இருக்கிற பிள்ளைகள் செய்கிற தவற உங்களுக்கு செய்கிறதற்கு விருப்பம் இல்லைன்னா நான் நம்புறேன் ஆண்டவருடைய கண்ணு உங்க மேல பற்றுச்சு, கர்த்தருடைய நிழல் உங்க மேல விழுந்துருச்சு. கரங்களை நன்றாய் தட்டி அப்படி இருக்கிறவங்க எல்லாம் நல்ல கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அநித்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுக்கிறதற்கு எனக்கு ஒரு நல்ல இருதயத்தை, ஹல்லேலூயா, என்ன நீங்க தெரிஞ்சு கொண்டதற்காக நன்றி. அப்போ அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் உங்களுக்கு சந்தோஷமா இருக்க கூடாது. ஐயோ பண்ணலாம், எனக்கு இது கிடைக்கலையே அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த வாய்ப்பு கிடைக்கலையே நினைக்க கூடாது. எனக்கு கிடைக்காதது நல்லதுன்னு நீங்க நினைக்கணும். அப்பதான் கர்த்தருடைய கிருபை. அப்போ இந்த மோசே எல்லாத்தையும் அனுபவிக்கிறத விட்டுட்டு தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறது.
அப்போ எப்படியாவது இந்த ஜனங்களை மீட்டு எடுக்கணுன்ற ஒரு எண்ணம் மோசைக்குள்ள அந்த வீட்டில் இருக்கும்போதே உண்டாகிறது. ஆனால் நான் நம்புறேன், ஜனங்களை மீட்டு எடுக்கிறது இந்த உலகத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க முள்ளால எடுக்கணும்னு சொல்லுவாங்க. என்னவுமா கேட்கல? முள்ளால தான் எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் முள்ளால எடுக்க முடியாது. முள்ளால எடுக்க முடியாது. அது தவறான. ஆண்டவர் சொல்றாரு, தீமையை தீமையினால வெல்லுன்னு சொல்லல. முள்ளால எடுக்கிறதுக்கு என்ன வசனம் அப்படி தெரியுமா? தீமையை தீமையினால வெல்லுன்றதான் முள்ளால எடுக்கிறது. அதுக்கு தான் அந்த வசனம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தீமையை நன்மையினால வெல்லு. தீமையை நன்மையினால தான் ஜெயிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை. அப்போ மோசைக்குள்ள ஒன்று எழும்புது, இல்ல இவங்களை இப்படி சும்மா விட்டா சரி வராது, நம்ம இந்த ஜனங்களை எப்படியாவது மீட்டெடுக்கணும்னு அவனுடைய கோபம் அவனுக்குள்ள எழும்புது பாருங்க. கோபம் வந்த உடனே ஒரு மனுஷனை கொண்டு போட்டுறான். அந்த கோபமே அங்கே இருந்து 40 ஆண்டுகள் தூர இடத்திற்கு அவனை கொண்டு போகக்கூடிய சூழ்நிலையில தள்ளப்பட்டது. இன்றைக்கு 3 காரியத்தை உங்களுக்கு முன்பாக நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். என்ன அப்படின்னா, சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கோபம் சில முடிவை எடுக்கிறதற்காக உங்களை வழி நடத்துகிறது. ஆனா கோபத்துல நீங்க எடுக்கவே கூடாது. இந்த முடிவை எடுக்கக்கூடாது. இந்த 3 சூழ்நிலைகள் வந்தாலும் இந்த முடிவை நீங்க எடுத்துறாதீங்க அப்படின்ற ஒரு 3 காரியத்தை இன்றைக்கு உங்களோடு பேச போகிறேன். நன்றாய் கவனிங்கள். கோபத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் எடுக்கிற முடிவில் நீங்க என்னவா இருக்கணும்னா ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் சென்னையில இருக்கிற கோயம்புத்தூர்ல இருக்கிற இந்த ஜெயில், நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஜெயில் இருக்குது. இந்த ஜெயிலில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு கிடைத்தது. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரமாவது இருக்கும். ஒரு லாங் டைம், நிறைய நேரம் அந்த ஜெயிலில் இருக்கிற கைதிகளோட எனக்கு ஒரு டைம் கிடச்சிருச்சு. அவங்களோட ஷேர் பண்ணுறது, பேசுகிறதுக்கு, அவங்கள எல்லாம் போய் விசிட் பண்ணுறதுக்கு, யாரெல்லாம் எங்கே இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு சான்ஸ் ஒன்று கிடச்சி. அதனால நான் உள்ளே போயிட்டேன். அப்போ நிறைய பேர் என்கிட்ட ஒவ்வொருத்தரும் பார்த்து பேசிட்டு சிலருக்கு ஜோம் பண்ணி அப்படியெல்லாம் அனுப்பிட்டு இருக்கும்போது ஒரே ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவர் பார்க்கும்போது ரொம்ப சாதுவான ஒரு மனிதனாக இருந்தார். அப்போ அவரை பார்த்து கேட்டேன், ஐயா நீங்கள் இந்த ஜெயிலில் வர்றதற்கு என்ன மிஸ்டேக் நடந்துருச்சு, ஏன் என்ன ஆச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி? அப்போ அவர் ரொம்ப ஷாக்கான ஒரு நியூஸ் சொன்னார். அவர் சொன்னார், ஃபாதர், நான் எங்கள் மனைவியை ரொம்ப நான் நேசிப்பேன், ஆனால் எங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு பெரிய வாக்குவாதம் வந்துருச்சு. அந்த சண்டை ரொம்ப பெருசாக முத்திருச்சு. உடனே எனக்கு கோபத்தை என்னால் அடக்கவே முடியல. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எப்பவுமே நான் கோபப்பட்டேன்னா ஏதாவது ஒன்று தூக்கி எறிகிறதுக்கு எனக்கு வழக்கம். அதனால என் கையில் ஒன்று மாட்டிருச்சு. அது கட்டையாக இருந்துச்சு. நான் எடுத்து அவன் மேலே நான் வீசிட்டேன். அவளுக்கு கரெக்டாக கழுத்தில் இந்த இடத்துல பட்டுருச்சு. அது என்னன்னா அருவாமனை. இந்த அருவாமனை அவளுடைய கழுத்தில் பட்ட உடனே நிறைய பிளட் லாஸ் ஆகி இவர் பிளட்டை பார்த்தோன்னா பயந்துட்டாரு, வெளியே போயிட்டாரு. அந்த அம்மா அந்த இடத்துலையே துடித்து இறந்து போயிட்டாங்க. இவர் ரொம்ப தூரம் போயிட்டார், ஏன்னா என்னமோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் இவர்கிட்ட போலீஸ் தேடிட்டு இருக்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா என்னமோ அவர் அந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னாரு. வேற எந்த தப்பும் நான் பண்ணலை. ஆனால் நான் எடுத்த ஒரு கோபத்தினால எடுத்த ஒரு முடிவு என்னை இவ்வளோ தூரம் கொண்டு நிறுத்திருச்சு சார். நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். நல்லா கவனிங்க. நீங்கள் கோபத்தினாலே எடுக்கிற சில முடிவுகள் ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், பிரச்சனை இல்லாத இருக்கிற மாதிரி தெரியும். பெலன் இருக்கும்போது அது ஒன்றும் பெருசா தெரியாது. ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், கோபத்தில் நீங்க எடுக்கிற சில முடிவுகள் வருங்காலத்தில் உங்களுக்கு பெரிய ஆபத்தா மாறிடும். உங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய முடியாத அளவுக்கு மாறிடும். சிலர் கோபம் வந்தா ஏதாவது தூக்கி வீசுறதெல்லாம் சிலருக்கு பழக்கமாயிருச்சு. ஆனா நான் நம்புறேன், ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி செய்யலாமா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படி மிஞ்சி கோபம் வரலாமா? உங்க சரீரத்தில் அடக்க முடியாத அளவுக்கு கோபம் வரலாமா? அப்ப கோபம் வந்தா நீங்க வாயை திறந்து எது வேணாலும் பேசுவீங்களா? கோபம் வந்துச்சுன்னா யாரையாவது ஒருத்தரை நீங்க அடிப்பீங்களா? அப்புறம் எப்படி நீங்க ஆண்டவருடைய பிள்ளை? எப்படி ஆண்டவருடைய பலன் உங்களுக்குள்ள இருக்கிறது? தப்பு பண்ணாதீங்க. கோபத்தினால உங்க மனசு சொல்ற முடிவுல நான் நம்புறேன் பெரிய சாபத்தை நீங்க சம்பாதிச்சிடக்கூடாது. பெரிய சாபத்தை நீங்க சம்பாதிச்சிடக்கூடாது. நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும், அதுக்காக தான் நான் என்னன்னா, ஒரு வாலிப தம்பி தன்னுடைய தகப்பனாரை நல்ல ஒரு தகப்பனை ஒரு பையன் திட்டுறான். நீ அப்படிப்பட்டவன் அப்படின்ற மாதிரி திட்டுறான். நான் சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையை பார்க்குறாங்க, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கூட இல்லை.
அவனுடைய தகப்பனார் வந்து அந்த வார்த்தையை அவன் சொல்லி, அவனுடைய கோபத்தின் நிமித்தமாய் அவன் சொன்ன வார்த்தையை சொல்லும் போது அவங்க அப்பாவுடைய இருதயம் அழுது அப்படியே அவருடைய குமுறாரு. அவருடைய குமுறல் வந்து இன்னைக்கு அவனுக்கு சாபமா மாறி இன்னைக்கு வரைக்கும் அவனால எதுவும் செய்ய முடியல. அதனால சில நேரத்தில் இந்த பிள்ளைங்க, வாலிப தம்பிங்க, தங்கச்சிங்க, நான் சொல்றேன், உனக்கு இந்த வயசுல எப்படிப்பா கோபம் வரும்? உனக்கு எப்படி? அப்ப நீ ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான பிள்ளையே அல்லவா? உங்க அம்மாவை நீ எதிர்த்து இப்படி பேசுற, உங்க அப்பாவை நீ எதிர்த்து இப்படி பேசுற, உன் கோபத்தை இந்த வயசுல நீ இவ்வளவு கோபப்படுவாயானா நீ வளரும் போது எப்படி நீ கோபப்படுவ? நீ எப்படி ஒரு இடத்துல போய் வேலை செய்ய முடியும்? நீ எப்படி ஒரு மேனேஜருக்கு நீ அடங்கி வாழ்வ? நீ எப்படி ஒரு கணவனா இருக்கு, நீ எப்படி ஒரு மனைவிக்கு நீ கோஆபரேட் பண்ணுவ? இவ்வளவு கோபம் உனக்கு வரலாமா? இவ்வளவு ஒரு இந்த வயசுல உனக்கு இவ்வளவு கோபம் வரலாமா? வேணாம். நீ பெரிய ஆபத்துல நீ மாட்டிக்காதப்பா, நீ மாட்டிக்காத. ஆண்டவருடைய கோபத்துக்கு நீ ஆளாயிடக்கூடாது. ஆண்டவரத்துல தினமும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய கோபத்தை நான் அடக்கிறதல்ல, உங்க கோபத்தை நீங்க என்ன பண்ணணும்னா அழிக்கணும். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, கோபத்தை அடக்க வேண்டாம். சொல்லுங்க, கோபத்தை அடக்காதீங்க. ஆனா கோபத்தை நீங்க என்ன பண்ணணுமாமா? கேட்கல, அழிக்கணும். கோபத்தை நிறைய பேர் அடக்குறாங்க இன்னைக்கு. அவ்வளவுதான். நான் அடக்கிட்டு இருந்தேன் மாஸ்டர், நான் அடக்கிட்டு இருந்தேன், அமைதியா நான் வெளியே வந்து அடக்கிட்டு இருந்தேன். என்ன அடக்குறீங்க? கோபத்தை அடக்கி பிரயோஜனம் இல்லை. அடுத்து திருப்பியும் ஒரு நாள் வெளிப்படும், 10 வருஷம் தாண்டி வெளிப்படும். காரணம் வரும்போது முழுக்க மடை திறந்த வெள்ளம் போல வரும். அவ்வளவுதான். 10 நாள் பேச மாட்டீங்களா? அடக்கிட்டு வாயை மூடிட்டு, சரி வாயை மூடிட்டு அப்படியே போயிருவீங்க. ஆனா இந்த 10வது நாள், 10 நாளுக்கு சேர்த்து வச்சது அப்படியே கக்குவீங்க பாருங்க, அது 6 மாதிரி போயிடும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, உங்க கோபத்தை வந்து நீங்க அடக்கி பிரயோஜனம் இல்லை, அதை என்ன பண்ணிடணும்? நீங்க அழிச்சிடணும். வேண்டாம், அது நான் அதை அவ்வளவுதான், அழிச்சிட்டேன், மறந்துட்டேன். அப்படி நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். சோ இந்த மோசேக்கு இவ்வளவு பலன் இருந்தும், இவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தும், எல்லாத்தையும் இழந்தது இந்த கோபம். அப்போ இந்த கோபத்துல எடுக்கிற முடிவு இருக்குல்ல, இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். ஆனா பேசினதுக்கு அப்புறம் யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் வந்து உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் வந்து ஓப்பனாக சொல்லணும்ல அப்படின்னா, என்னுடைய வீட்டில் நான் இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு கோபக்காரன் எதிர்க்கவே முடியாது. ரட்சிக்கப்படுறதுக்கு ஆண்டவரை ரொம்ப நெருங்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து எப்படி கோபம் வருதுப்பா. எங்கள் அண்ணன் வந்து, நான் வந்து அப்போல்லாம் சட்டை எல்லாம் எங்களுக்கு கிடைக்காது. ஆனால் நான் வந்து என் சட்டையெல்லாம் ரொம்ப பத்திரமா வச்சுக்குவேன். நான் எப்போவுமே அயன் பண்ணி, எங்கள் ஊரில் எல்லாம் அயன் பண்ண முடியாது. ஒரே ஒரு வீட்டில் கறி அயன் பாக்ஸ் இருக்கும், அந்த பெட்டி. அதுக்கு கியூவில் 4 பேர் நிற்பாங்க. அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்ல வச்சு வாங்கி, அதில் வந்து இந்த தேங்காய் தொட்டி எல்லாம் போட்டு நல்லா எரித்து அழகாக அயன் பண்ணி ஒரு சட்டையை மாட்டியிருக்கிறேன். நான் எதுக்கு? அடுத்த வாரத்துக்கு கல்யாணத்துக்கு. இந்த வாரமே மாட்டிட்டேன். நான் என்ன தெரியுமா, எனக்கு தெரியாமல் என் அண்ணனும் நானும் ஒரே கிளாஸ் தான் படிக்கிறோம். அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, எனக்கு தெரியாமல் அந்த சட்டையை போட்டு சினிமாவுக்கு போயிட்டான். அவன் எப்போவுமே ஒரு சினிமா பார்த்துட்டு ரொம்ப 3 சினிமா பார்ப்பான். சினிமான்னு போயிட்டானா 3 சினிமா பார்த்துட்டு வரும்போது சட்டையை போட்டு திருப்பி அன்னைக்கு நைட்டும் படுத்து தூங்கிட்டான். இவன் நைட்டில் அன்னைட் வந்துட்டான், சட்டையை போட்டு தூங்கிட்டான். காலையில் முழிச்ச உடனே எரிஞ்சிச்சு பார்க்குறேன், ஏன் சட்டை அதுவும் எப்படி இருக்குது, அப்படியே கறிக்குள்ளே போட்டு எடுத்த மாதிரி இருக்குது. அதை கழட்டி வச்சுருந்தா கூட பரவாயில்ல, போட்டு படுத்தா எப்படி இருக்கும்? எனக்கு காலையில் அந்த டீ என் கையில் இருக்குது, ஏன் என் சட்டையை எடுத்தன்ற கோவம் என்னால் தாங்க முடியாமல் கையில் இந்த டீயை மூஞ்சி மேலே ஊற்றிட்டேன். அவன் வந்து ஐயோ வேகுதுன்ட்டு ஓடுறான். ஓடி போய் இது அந்த கிணத்துக்கு பக்கத்தில் அந்த தண்ணியை எடுத்து மூஞ்சில் ஊற்றிட்டு அப்படியே வந்துட்டான். என்னமோ கர்த்தர் கிருபை, அவனுடைய முகம் வந்து வெந்து போகல. ஆனால் ஆண்டவர் என் இருதயத்தில் பேசினாரு, இல்லை நீ எப்படி இப்படி கோவப்படலாம்? நீ என்னுடைய பிள்ளையா? நீ ஆண்டவருடைய பிள்ளை தானே, நீ எப்படி கோவப்பட முடியும்? இல்லை அப்போ ஒப்பு கொடுத்து நான் நம்புறேன், சாந்த குணம் உள்ளவர்கள் தான் பூமியை சுதந்திரிக்க முடியும். கோவப்படுறவங்க பூமியை சுதந்திரிக்க முடியாது. ஆண்டவர் உங்களை நம்பணும்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குவாலிட்டி என்ன அப்படின்னா சாந்த குணம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் சாந்த குணம் கேட்கல, உங்க சாந்த குணம் கம்ஃபர்ட் சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு தெரிய கடவுது அப்படின்னு எழுதி இருக்குது. இல்லை உங்க சாந்த குணம் பாஸ்டர் பென்ஸுக்கு தெரிஞ்சிருக்க கடவுது அப்படின்னு எழுதி இருக்குது. கேட்கல, உங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சிருக்கணும், உங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு. இப்போ சிலருக்கு என்னன்னா, ஊர்ல உள்ள எல்லாருக்கும் சாந்த குணம். உங்களை பார்த்து ஒரு சாட்சி சொல்ல சொன்னா, சர்ச்சில் உங்களை பார்த்து ஒரு சாட்சி சொல்ல சொன்னா நான் என்ன சொல்லுவேன்னு நினைக்கிறீங்க?
நான் என்ன சொல்லுவேன் உங்களை பார்த்து, ஐயோ தங்கமான சிஸ்டருங்க, ஐயாவா தங்கமான ஐயாங்க, ஐயோ என்ன அமைதி, என்ன சாஃப்ட்டு, பேசும்போதே பவ்யமாக பேசுவார். ஸ்தோத்திரம் பாஸ்டர்னு சொன்னால் நம்ம கீழே விழுந்துருவோம், அந்த அளவுக்கு பேசுவார். ஐயோ அவ்வளோ, வந்தாலே செருப்பை கழட்டி போட்டு உள்ளே வந்து உட்காந்தாலே அவ்வளோ தாழ்மையாக உட்காருவார். ஆனால் உங்கள் சார்ந்த குணம் இங்கே தெரிஞ்சிருச்சு. ஆனால் வீட்டில், உங்கள் வீட்டில் சார்ந்த குணம் கேட்டு பார்த்தா என்ன தெரியும்? ஆமாம், சார்ந்த குணம்னு பேரில் ஒருத்தங்க இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு சார்ந்த குணமே இல்லை. இல்லை இல்லை, உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும், எல்லா மனுஷருக்கும். அப்போ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என்னுடைய கோபத்தில் ஒரு நாள் நான் அவசரப்பட்டு என்ன பண்ண மாட்டேன்னா, இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர்கிட்ட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க என்ன முடிவை மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, எந்த முடிவை எடுத்திருக்கீங்கன்னு தெரியல. ஆனா நான் நம்புறேன், நீங்க நல்லா இருக்கும்போது முடிவெடுங்க, தப்புல. நீங்க ஜெபம் பண்ணும்போது முடிவெடுங்க, தப்புல. நீங்க சமாதானமா இருக்கும்போது ஒரு முடிவெடுங்க, தப்புல. ஆனா நீங்க கோபத்தோட இருக்கும்போது நீங்க எவ்வளவு பெரிய முடிவை எடுத்தாலும் நான் நம்புறேன் அது உங்களுக்கு தீமையா தான் வந்து முடியுமே தவிர, கோபத்தோட நீங்க எடுக்கிற முடிவு நல்ல முடிவா இருக்காது. கோபத்தோட இருக்கிற ஒரு மனுஷன் எடுக்கிற முடிவு சரியான முடிவை அவன் எடுக்கவே முடியாது. உங்க அம்மா மேல இருக்கிற கோபம், உங்க அப்பா மேல இருக்கிற கோபம், உங்க நண்பர்கள் மேல இருக்கிற கோபத்தினால நீ ஒரு முடிவை எடுப்பாயானால் அந்த கோபத்தினாலே வருகிற முடிவு உனக்கு ஆபத்தாய் முடிந்துடும். சோ யாரோ ஒருத்தர் கர்த்தர் பேசுறாரு, ஜாக்கிரதை. நீங்க கோபத்தினால முடிவு எடுத்துறாதீங்க, கோபத்தினால முடிவு எடுத்துறாதீங்க. இன்னைக்கு நீங்க முடிவு கோபத்தினால சிலர் வந்து டக்குன்னு முடிவு எடுத்துறாங்க. ஆனா ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 3 காரியத்தை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கோபத்துல கூட முடிவெடுக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம், இந்த தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையை நம்ம வாசிக்கலாம். நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், ஸ்தோத்திரம். யாத்திராகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். யாத்திராகம் 32ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை வாசிக்கலாமா? 32ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் பாளையத்திற்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டவனாகி தன் கையில் இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எறிந்து உடைத்து போட்டு. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லாரும் நான் கவனமாய் கவனிங்க. இந்த மோசே வந்து தன்னுடைய கோபத்தினால 3 விதமான முடிவு எடுக்கிறாரு. இந்த 3 விதமான முடிவும் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தீமையாய் முடிஞ்சது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, மோசே 40 நாள் மலையில போறாரு, அங்க ஆண்டவரோட பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் வந்து நிறைய காரியத்தை அவருக்கு செய்து சொல்லி கொடுக்கிறாரு. அப்போ ஸ்பெஷலா அவன் மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது ஆண்டவர் அவன் கையில ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. அந்த கிஃப்டை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்கள் 32ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? நீங்கள் 32ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் 2 அவன் கையிலே இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிர்ந்திருந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்டதாயும் இருந்தது. ஹலோ, நல்லா கவனிங்க. இப்போ மோசேயினுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கிஃப்ட் என்ன கிஃப்ட்? அது சாதாரணமானது அல்ல. அந்த பலகைய மேனுஃபேக்சர் பண்ணது யாராமா? அதை உருவாக்குனவர் கர்த்தர். இன்னொன்னு வேதம் சொல்லுது, அதுல எழுதி இருக்கிற எழுத்த கூட யார் எழுதினாதாமா? அப்போ அந்த பலகைய தூதர்களை வைத்து ஆண்டவர் செய்ய வச்சிருக்கலாம். இல்ல இவன்ட்டே சொல்லி நீ எழுதுப்பா, நான் சொல்ல எழுதுன்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒரு பலகை கீழே எடுத்துட்டுவான்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் வந்து அந்த 10 கற்பனைகளை அவ்வளவு கர்த்தர் மதிச்சார். அது அவருக்கு ரொம்ப முக்கியமா தெரிஞ்சதுனால அவரே உருவாக்கி அவரே எழுதி இப்ப அழகா, நான் நம்புறேன் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு கிஃப்ட் நமக்கு வந்துருச்சுன்னா அது கண்டிப்பா நமக்கு பெஸ்டா தான் இருக்கும்.
நம்புறீங்களா இல்லையா? ஆண்டவரிடத்திலிருந்து அவருடைய கைப்படை எழுதி உன்னை வாங்குறதுன்றது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய வெற்றி. நம்ம நிறைய நேரத்தில் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோகிராஃப் எழுதுகிற பழக்கம் இருக்கும் பாருங்களேன். நிறைய பேர் நிறைய பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட போய் டைரியை கொடுத்து எனக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு. அப்போ அவங்க எழுதி கொடுத்ததை பார்த்தீங்கன்னா காலம் முழுவதும் நம்ம வந்து வச்சு பார்ப்போம். சரி, இவங்க எழுதி கொடுத்துருக்காங்க பாருங்க, எழுதி. அப்போ எவ்வளோ முக்கியமானது. ஆனால் தன்னுடைய கோபத்தினுடைய உச்ச கட்டத்தில் ஜனங்கள் தப்பு பண்ணாங்க, ஜனங்கள் தீய வழியில் நடந்தாங்க. ஆனால் தன்னுடைய கையில் ஆண்டவரே எழுதி ஆண்டவரே உருவாக்கி கொடுத்த அந்த கற்பலைகளை அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, பைபிள் சொல்லுது, அவன் வந்து அந்த மலையினுடைய அடிவாரத்தில் போட்டு, வேதம் சொல்லுகிறது, அவன் என்ன பண்ணானாமா உடைச்சிட்டான். அப்போ நம்பர் 1, முதலாவதாக ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய கோபம் நியாயமானதா இருந்தா கூட நீங்க கோபத்தினால முடிவு எடுக்கக்கூடாதா? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுடைய கோபம் நியாயமானதா இருந்தாலும் கோபத்தில் நீங்க என்ன பண்ணக்கூடாதாமா? ஹலோ, நம்ம முடிவு எடுப்போம், நியாயம் இல்லைன்னா முடிவெடுக்க மாட்டோம். ஆனா நியாயமா இருந்தா, உங்களுடைய கோபம் நியாயமானதா இருந்தால் உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? முடிவு எடுக்கிறதுக்கு சொல்லுவாங்க. ஆமாப்பா, நீ நியாயமான ஆளுப்பா, நீ முடிவு எடுப்பா. இப்போ நான் நம்புறேன், இந்த மோசைக்கு விரோதமாய், மோசைக்கு முன்பாக இருக்கிற ஜனங்கள் செய்தது தவறு. எப்பா, உங்களுக்கு எதுக்குப்பா 10 கற்பனைகள்? உங்களுக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்த கற்பனை எதுக்கு? தேவையே கிடையாது, உனக்கு வேண்டாம். உனக்கு இதை வச்சு நீ என்ன பண்ண போற? நீ ஆண்டவரே விட்டுட்டு போனவன். ஆண்டவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்காக எழுதி கொடுத்துருக்கிறாரு, இத்தனை பண்ணி இருக்கிறாரு, உனக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லை. அந்த கோபம் மோசையினுடைய இருதயத்தில் மேலோங்க மேலோங்க மேலோங்க, இவ்வளவு துரோகியான, இவ்வளவு மோசமான இவங்களுக்கு இந்த கற்பலைகளை நான் கொடுக்காட்டி என்ன அப்படின்னு நினைச்சு அந்த கற்பலைகளை உடைச்சிட்டான். ஆனா வேதம் சொல்லுது, அதுல எழுதியிருந்தது மிக முக்கியமானது. ஆண்டவர் திரும்ப அவனையே செய்ய வச்சு கர்த்தர் எழுத வைக்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு ஒருவேளை அப்படி அது இருந்துச்சுன்னா, அந்த ஜனங்களுக்கெல்லாம் கர்த்தரால் எழுதப்பட்டது எவ்வளோ ஒரு நல்லா எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அந்த ஜனங்களுக்கு அதுல ஒரு பவர் இருந்திருக்கும். அதுல கண்டிப்பா ஒரு கர்த்தருடைய கைப்பட எழுதி இருந்ததுல கண்டிப்பா சொல்றோம் ஒரு வல்லமை இருந்திருக்கும். நம்புறீங்களா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் நீங்க வந்து ஆண்டவருடைய கல்வாரி சிலுவையிலே அவங்க வந்து அந்த ரத்தம் வந்து அந்த கடைசி நேரத்தில் அவருடைய கல்வாரி சிலுவையில் அவர் மரிக்கும் போது கொஞ்சம் மழை அடித்ததுனால அதிலிருந்து கொஞ்சம் தண்ணீர் போய் சில குஷ்டரோகிகள் இருக்கிற இடத்துல போகும்போது அந்த குஷ்டரோகிகள் வந்து சுகம் பெற்றாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தார். அது கூட தான் அந்த பென்கர் அப்படின்னு ஏதோ ஒரு அதில் கூட பண்ணியிருப்பாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவராக எழுதி கொடுத்ததில் ஒரு பெரிய வல்லமை இருந்திருக்கும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை தொலைச்சிட்டாங்க, மோசை அதை தொலைச்சிட்டான். காரணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய கோப நியாயமாக இருந்தாலும் அவன் அந்த இடத்துல அந்த முடிவை என்ன பண்ணியிருக்க கூடாதுன்னா, இன்றைக்கி இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, யாரோ ஒருத்தர் இந்த இடத்துல என் கோபம் நியாயமானது அதனால தான் நான் பேச மாட்டேன், என் கோபம் நியாயமானது அதனால தான் நான் வந்து பழி வாங்குவேன், என் கோபம் நியாயமானது அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் இருப்பீர்களே. ஆனால் நான் நம்புறேன், உங்களுடைய கோபம் நியாயமானது தான், அதை கர்த்தர் ஒத்துக்கிறார். ஆனால் உங்கள் கோபம் நியாயமானது ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, முடிவு மட்டும் யாருடைய கையில் என்ன? சத்தமாக சொல்லுங்க, எல்லாருமே கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய கோபம் நியாயமானதா இருந்தாலும் சொல்லுங்க, முடிவு சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே முடிவு உம்முடையது. சொல்லுங்க எல்லாரும் முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே முடிவு உம்முடையது, முடிவு உம்முடையது. சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்ல கர்த்தர் அதை கேட்கட்டும். ஆண்டவரே முடிவு உம்முடையது, ஆண்டவரே முடிவை நான் எடுக்க மாட்டேன். சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, தகப்பனே நான் ஆண்டவரே இந்த சூழ்நிலையில நான் முடிவு எடுக்காதபடி என்னை நீர் காப்பாற்றுவீராகன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே நீர் என்னை காப்பாற்றுவீராக, நீர் என்னை காப்பாற்றுவீராக, நீர் என்னை காப்பாற்றுவீராக, நீர் என்னை காப்பாற்றுவீராக. நீங்க எண்ணாகமம் 22ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம்
27வது வசனத்தை வாசிக்கலாமா? 22ஆம் அதிகாரம், சீக்கிரம் 27வது வசனத்தில் வாசி. கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்து கொண்டது. பிலேயாம் கோபம் மூண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அப்பொழுது பிலேயாமை பார்த்து, நீ என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. கவனிங்க, பிலேயாம் ஒரு கழுதை ஏறி போறாரு. இப்போ அந்த கழுதை போகுது. முன்னாடி யார் நிற்கிறா? தூதன் இருக்கிறார். தூதன் நின்ன உடனே இந்த கழுதைக்கு தெரியுது, ஆனால் யாருக்கு தெரியல? அதான் அந்த கழுதைக்கு தெரியுது. பிலேயாமுக்கு என்ன பண்ணல தெரியல. சிலது அப்படிதான், நமக்கு முன்னாடி தூதன் நிற்கிறதுக்கு நமக்கு தெரியாது, ஆனால் கழுதை குட்டிக்கெல்லாம் தெரியும் பாருங்க. அப்போ இந்த கழுதை என்ன பண்ணுதுன்னா, அந்த தூதனுக்கு முன்னாடி போகாம அந்த செவர்புறமா போய் சேர்ந்து அது தப்பிக்கணும்னா போகுது. போன உடனே இவனுடைய கால் என்ன பண்ணுதுன்னா அந்த செவரில் சராய்க்குது. கால் அடி. கோபம் வருது அவனுக்கு. ஏன்னா என்ன பண்ணிட்டு இருக்கிற, எதுக்கு இந்த பக்கம் நீ போன? கோபம் வருது. அடுத்த ஒரு டைம், இப்போ 3வது டைம் இவனுக்கு கோபம் ரொம்ப அதிகமாகி என்ன இப்படி பண்றேன்னு தடி எடுத்து அடிச்சானு. ஒரு ஊழியக்காரன் தடி எடுத்து ஒரு முடிவு பண்ணி, இதுவரைக்கும் அந்த கழுதை இப்படி சொல்லுங்க ஒரு நாள் கூட நடந்ததில்லை. ஒரு நாள் கூட இந்த கழுதை இப்படி பண்ணது இல்லையே. இன்னைக்கு என்னமோ புதுசா நடக்குது, சரி என்னன்னு கேட்கலாம், என்னன்னு ஆராய்ஞ்சு பார்க்கலாம், அந்த புத்தி வரல. காலு சராச்ச உடனே இவருக்கு கோபம் எங்க ஏறுது சொல்லுங்க. நம்ம நிறைய பேருக்கு அப்படிதான். இதுக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி செஞ்ச எந்த நன்மையும் நமக்கு முன்னாடி என்ன பண்ணாது. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேளுங்க. கோபம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க கோபப்படுற மனுஷங்க முன்னாடி செஞ்சது உங்களுக்கு ஞாபகம் வரணும். கையை கொடுத்து சொல்றீங்களா? கை கொடுத்து சொல்லுங்க. முன்னாடி செஞ்சது என்ன பண்ணணும்? ஞாபகம் வந்தா உங்களுக்கு என்ன வராது? இத்தனை வருஷமா என் கூட இந்த கழுதை இருக்குது, ஒரு நாள் கூட இப்படி பண்ணலையே, இன்னைக்கு இப்படி பண்ணுதே, என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கீழே இறங்கி தடவி கொடுத்துருந்தா அந்த கழுதை ஆணு கத்தி இருக்காது, மெதுவா பேசியிருக்கு. ஐயா, நீங்க போறது ஏசப்பாவுக்கு பிரியம் இல்ல, முன்னாடி யார் நின்றுருக்கா? தூதன் நின்றுருக்காரு, ஒப்பு கொடுங்க, நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போவோம்னு சொல்லியிருக்கோம். இப்போ இவருக்கு ரொம்ப கோவம் ஒரு முடிவு எடுத்துறாரு. இதை இன்னைக்கு ஒரு சாத்தாம, அதை நம்ம நிறைய பேர் முடிவு எடுப்பல, ஒரு கேள்வி நாக்க பிடுங்கிறது மாதிரி கேட்காம நான் வீட்டுக்கு வரமாட்டேன். இன்னைக்கு 2ல் 1 பார்க்காம நான் இன்னைக்கு 2ல் 1 பார்க்க மாட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு தெரியும் என் முடிவு, என்னுடைய கோபத்தில் என்ன இருக்கு. ஹலோ, நியாயம் இருந்தாலே நமக்கு என்ன கேட்க தோணுது? 2ல் 1 கேட்காம விட மாட்டேன், 1 பார்க்காம விட மாட்டேன். ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி செஞ்ச? ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல பிலேயாம் இடத்துல பேசுறாரு, உன் கோபம் நியாயமா இருந்துதான், அது உன் காலை கொண்டு போய் திறச்சிருக்க கூடாது, இப்படி செஞ்சிருக்க கூடாது. ஆனால் அது ஏன் இப்படி பண்ணிருச்சுன்னு யோசிச்சியா? எதனால இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு நினைச்சியா? என்ன காரணம்னு நினைச்சியா? உன் ஜெப குறைவா, உபவாச குறைவா, கீழ்ப்படியாமையா, ஒப்பு கொடுக்கலையா, இல்லை கர்த்தருக்கு விரோதமான பாவமா? ஆண்டவருடைய பிள்ளைங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். கோபத்தில் நீங்க எப்படி முடிவெடுத்துடக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என் கோபம் நியாயமானதா இருந்தா கூட நான் என்ன பண்ண மாட்டேன். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சவுலை கொல்லுவதற்காக சுற்றி இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களும் தாவீதை பார்த்து சொல்றாங்க, கொன்றுங்க கொன்றுங்க, கர்த்தரே சவுலை உங்க கையில ஹலோ ஒப்பு கொடுத்துட்டாரு. உங்களுக்கு சவுல் மேல இப்ப இருக்கிற கோபம் எல்லாம் என்னதுதான் நியாயமானது. அந்த மனுஷன் சாக வேண்டியவன், உங்க கையினாலதான் அவன் சாகணும். ஆனா நியாயம் இவன் பட்சத்துல இருந்தாலும் தாவீது என்ன சொல்றான் அப்படின்னா, முடிவு யார் கையில்? என்ன சிஸ்டர், நியாயம் உங்க பக்கத்துல இருக்கலாம் சிஸ்டர், பிரதர் நியாயம் உங்க பக்கத்துல இருக்கலாம் பிரதர், ஆனா முடிவு யாருடையது? கேட்கல. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து கையை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரை முடிவு உம்முடையது. சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, முடிவு உம்முடையது.
எல்லாரும் முழு பலத்தோட சொல்லுங்க, முடிவு உம்முடையதான் ஆண்டவர். ஆனால் யாரோ ஒருத்தரோட ஆண்டவர் தெளிவாக பேசிட்டு இருக்கிறாரு, யாரோ ஒருத்தரோட தெளிவாக பேசிட்டு இருக்கிறாரு. முடிவு உங்களுடையது இல்லை, முடிவு உங்களுடையது இல்லை, முடிவு உங்களுடையது அல்ல. முடிவு யாருடையது அப்படின்னா ஆண்டவரே உம்முடையது, ஆண்டவரே உம்முடையது, ஆண்டவரே உம்முடையது. ஆமென். ஸோ நம்பர் 1, முதலாவதாக உங்களிடத்துல நியாயம் இருந்தாலும் கோபத்தில் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதாமா? சமாதானமாக இருக்கும்போது எடுங்க, கோபத்தில் இருக்கக்கூடாது. நம்பர் 2, இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை கூட நம்ம வாசிக்கலாமா, எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம். 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். அடுத்த வசனம். அவன் மறுநாளிலே வெளியே போன போது எபிரேயனான மனுஷன் இருவர் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிங்க ஆண்டவர், போதும், நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல மோசையினுடைய கோபத்தில் எடுத்த 2வது முடிவு. முதலாவதாக கோபத்தில் அவன் எடுத்த ஒரு முதல் முடிவு என்ன அப்படின்னா, கற்பலைகளை உடைச்சு நாசம் பண்ணிட்டாங்க, அது ஒரு முடிவு. இரண்டாவதாக இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா, ஒரு எபிரேயனை ஒரு எகிப்தியனை அடிக்கிறத பார்த்த உடனே மோசைக்கு என்ன வருது? பயங்கரமான ஒரு கோபம் வருது. இப்போ கோபம் வந்த உடனே இந்த மோசைக்கு எகிப்தியனை அடிக்கக்கூடிய பலன் எபிரேயனுக்கு இல்லை, ஆனா யாருக்கு இருக்குது? புரியுதா உங்களுக்கு? அந்த சிச்சுவேஷன்ல ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை அடிக்கிறான், அந்த எபிரேயனுக்கு திருப்பி அடிக்கிறதுக்கு பலன் இல்லை, ஆனா யாருக்கு பலன் இருக்குது? மோசைக்கு பலனும் இருக்குது, இன்னொன்னு பெரிய இடத்துக்குள்ள அதிகாரமும். இந்த அதிகாரத்தையும் இந்த பலத்தையும் யூஸ் பண்ணி தனக்கு கோபம் வந்த உடனே வேதம் சொல்லுகிறது, அந்த எகிப்தியனை அடிச்சு கொன்னுட்டு மணல்ல என்ன பண்ணிட்டானாமா? அதிகாரம், என் கையில பவர் இருக்குது. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை கோபத்தில் நீங்க எப்படி முடிவு எடுக்கக்கூடாதுன்னா, உங்க கையில அதிகாரம் இருந்தாலும் நீங்க கோபத்தில் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, வக்கீல் உங்க பக்கத்தில் இருக்கிறதுனால முடிவெடுத்த முடியாது, போலீஸ்காரர் உங்க பக்கத்தில் இருக்கிறதுனால முடிவெடுத்த முடியாது, அம்மா அப்பா உங்க சைடுல, அப்பா அம்மா உங்க சைடுல, இல்லைன்னா சொந்தக்காரங்க உங்க சைடுல இருந்த உடனே, அதிகாரம் இருந்த உடனே கோபத்தில் நீங்க எடுக்கிற முடிவு என்ன மாறிடும்? அது நல்லா முடியாது. ஆமேன் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற கருத்தை பிடிச்சு சொல்லுங்க, உங்க கையில அதிகாரம் இருக்கும்போது நீங்க எடுக்கிற எல்லா முடிவுகளும் சரியானதா இருக்காது. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. உங்க கையில அதிகாரம் இருக்கும்போது நீங்க எடுக்கிற முடிவு என்னவா இருக்காது அப்படின்னா, அல்லேலூயா. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக திருச்சபையிலே ஒரு லேப்டாப் ஒன்று வாங்கி வச்சிருந்தோம். அந்த லேப்டாப்பில் தான் இந்த ஊழியம் ஆரம்பித்த நாளிலிருந்து இப்போ அப்போ வரைக்கும் இருந்த எல்லா ஃபோட்டோஸும் அதில் தான் இருந்துச்சு. ஃபோட்டோஸு, வீடியோஸு எல்லாமே அதில் இருந்துச்சு. அப்போ எப்போவுமே சர்ச்சில் நாங்கள் பொருளை எல்லாம் ஒரு இடத்துல வச்சிட்டோன்னா அந்த பொருள் அப்படியே இருக்கும், யாரும் எதுவும் எடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த லேப்டாப்பை வச்சுட்டு நான் வெளியே போயிட்டேன். ஒருத்தர் அந்த பின்னாடி பக்கத்தில் ஒரு ஓட்டை போட்டு அவர் உள்ளே எடுத்து அந்த லேப்டாப்பை எடுத்து பைக்குள்ளே வச்சு அவர் கொண்டு போகிறார். நம்ம அந்த டைமில் ஒரு சிசிடிவி கேமரா ஒன்று மாட்டியிருந்தோம். அப்போ அந்த சிசிடிவி கேமராவில் பார்த்தா அந்த மனுஷன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஏரியாவிலேயே ரொம்ப ஒரு ரவுடியான ஒரு மாசமான ஒரு மனுஷன்னு வச்சுங்களேன். அந்த வீடியோவை பார்த்தேன். இப்போ பார்த்த உடனே அந்த மனுஷன் எனக்கு தெரியும். அவருக்கு ஸ்ட்ரைட்டாக ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி ஃபோன் பண்ணிவிட்டு, பாஸ்டர் பேசுகிறேன், இந்த மாதிரி சர்ச்சில் நீங்கள் லேப்டாப்பை எடுத்துகிட்டு போயிருக்கீங்களே அப்படின்னு. ஃபாதர், என்ன லேப்டாப்பு என்ன அப்படின்னு. இல்லை, நீங்கள் நைட்டு இத்தனை மணிக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போனது வீடியோவில் பதிவாகிருக்குது, சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. நான் இது என்ன பண்ணலாம்,
நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நான் வந்து இதையெல்லாம் யார்கிட்டையுமே நான் கொடுக்கல, இப்போ நான் போலீஸில் கொண்டு போய் இதை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களை எவிடன்ஸோட கூட்டு உள்ளே வைப்பாங்க. பட் நான் அப்படி செய்ய விரும்பலை. ஆனால் எப்படியாவது அந்த லேப்டாப்பை மட்டும் எனக்கு திரும்பி கொடுத்துருங்க, அதில் ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. சரி ஃபாதர், நான் அதை விற்றுட்டேன், நான் போய் நாளைக்கே கேட்டு உங்களுக்கு வாங்கி தரேன்னு போன அந்த அவன் வந்து திரும்பி ஒரு 4 நாள் ஒன்றும் இல்லை. திருப்பி நான் ஃபோன் பண்ணுறேன், எப்பா என்னாச்சு, நீங்கள் அந்த இது வரலையே அப்படின்னா, இல்லை அதை விற்றுட்டாங்க, அது எங்கே போச்சுன்னே தெரில, நான் என்னைக்காவது சம்பாதிக்கும் போது வேணா உங்களுக்கு காசு கொடுத்துட்றேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. எனக்கு இப்போது எனக்குள்ளே பெரிய தடுமாற்றம். இப்போ என்ன எவிடன்ஸ் யார் கையில் இருக்குது? என் கையில் எவிடன்ஸ் இருக்குது. நான் கொண்டு போய் கொடுத்தா கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் அவன் எதாவது பண்ணி தரணும், வாங்கி தரணும், அவனை கண்டிப்பாக வந்து மாட்டி விட்டுருவான். சரி, நான் ஜெபம் பண்ணி கர்த்தர் கொடுத்தார், நீங்கள் தான் கொடுத்தீங்க ஆண்டவரே, ஆலயத்தில் வச்ச பொருள், அந்த மனுஷனை நீங்கள் சந்திக்கணும், அந்த மனுஷன் சாப்பிட்ட ஒவ்வொரு சாப்பாடும் உங்களுடைய ஆகாரம், அதனால் நீங்கள் வந்து அதை தொட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இங்கேருந்து திருடிட்டு போய் 4வது காம்பவுண்டு 5வது காம்பவுண்டில் ஒரு இடத்துல போய் அதே மாதிரி ஓட்டை போட்டு திருடும்போது அவங்க சிசிடிவியில் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக போலீஸ்கிட்ட கொடுத்துட்டாங்க. வந்து ஜெயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. திரும்பி வந்தார். வந்துட்டு நீங்கள் என்னை மன்னிக்கணும், அவங்க என்னை பிடிச்சி போலீஸில் கொடுத்துட்டாங்க, நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கூட கொடுத்துருக்கலாம், கொடுக்கல, நீ அவர் நிறைய வார்த்தை கடவுளுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லியெல்லாம் அவர் நிறைய சொன்னார். அப்போது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, இன்னைக்கு அந்த அந்த அவனை பார்த்தாலுமே வந்து என்னை பார்க்கும்போது யாராவது ஒருத்தர் இந்த ஏரியாவிலேருந்து ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கும் போது அவன் என்ன, அவர் ஒரு பெரிய ரவுடி தான், சப்போர்ட் பண்ணி ஃபாதரை மட்டும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா, ஃபாதரை மட்டும் எப்படி டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா. அப்போ நான் நம்புகிறேன், சில நேரத்தில் வந்து உங்கள் கையில் அதிகாரம் இருக்கும்போது கூட நீங்கள் கோபத்தினால எடுக்காத முடிவினால உங்களுக்கு நஷ்டம் வராது, கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் தான் வரும். ஆமென். உங்களுக்கு அதிகாரம் இருக்குது பிரதர், உங்கள் மனைவியை துரத்தி விடுறதுக்கு அதிகாரம் இருக்குது, உங்களுக்கு அதிகாரம் இருக்குது சிஸ்டர், உங்கள் கணவனாரை துரத்தி விடுறதுக்கு அதிகாரம் இருக்குது, இல்லை எக்ஸட்ரா எது வேணாலும் உங்கள் கையில் பவர் இருக்குன்றதுக்காக, உங்கள் கையில் பவர் இருக்குன்றதுக்காக கண்டிப்பாக கோபத்தில் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஆமேன்னு சொல்லுங்கள். கையை உயர்த்தி ஏசப்பாட்ட என்னை காத்துக்கொள்ளும் சொல்லுங்க. ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளும், முழு பெல்லத்தோடு சொல்லுங்க, என்னை காத்துக்கொள்ளும், என்னை காத்துக்கொள்ளும். என் கையில் அதிகாரம் இருக்கு அப்படின்றதுக்காக நான் எந்த முடிவையும் எடுத்துடக்கூடாது ஆண்டவரே. யாரோட பேசுறாங்களோ அவங்க கையை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க முழு பலத்தோடு. ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றியப்பா, நன்றியப்பா, ஆமே, நன்றி ஆண்டவரே. ஜீசஸ். இன்னும் தேவை கிருபை தாருமே. சொல்லுங்க எல்லாரும், எனக்கு இன்னும் தேவை தாருமே. தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை. இப்போ சொல்லுவோம், வாழ்நாளெல்லாம் வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தம்பலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தம்பலமுடன் கையுவே சேவை செய்ய அப்பா ஏசப்பா இயேசுவே
சத்தமா சொல்லுவோம், சேவை செய்ய ஆண்டவரே, என் பேர்ல நியாயமா இருந்தாலும் கோபத்தினால நான் எந்த முடிவையும் எடுத்துடக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு அதிகாரம் இருந்தாலும் நான் கோபத்தினால எந்த முடிவையும் எடுத்துடக்கூடாது. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஒருவேளை இன்னைக்கு இந்த செய்தி உங்களுக்கு சிலருக்கு இந்த பாதையில் நீங்க கடந்து போகாதவங்களா கூட இருக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இப்படிப்பட்ட ஒரு பாதையில் நீங்க கடந்து போகும்போது உங்களுக்கு இந்த வார்த்தை ஞாபகம் வரணும், இந்த வசனம் ஞாபகம் வரணும். இல்ல, எனக்கு அதிகாரம் இருக்கிறதுனால உடனே நான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட முடியாது. அதிகாரம் இருந்த உடனே நான் எல்லாத்தையும் பண்ணிட முடியுமா? அதிகாரம் என் கையில இல்ல. அதிகாரம் யார் கையில இருக்குது? சத்தமா சொல்லுங்க. எல்லா அதிகாரமும் யாருடைய கையிலிருந்து வருதுன்னா கர்த்தருடைய அதிகாரம், அவருடைய கையிலிருந்து வருது. எனக்கு கொடுத்திருக்கிறார், ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார், ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி நான் இருக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா என் இஷ்டத்துக்கு நான் எதையும் பண்ணிட முடியாது, நான் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. நான் கண்டிப்பாக எதை செஞ்சாலும் யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா என் கர்த்தரிடத்துல பெர்மிஷன் கேட்கணும். அப்படி செய்யறவங்க தான் மாட்ட மாட்டாங்களே தவிர, நான் நம்புறேன் தான் இஷ்டத்துக்கு எடுக்கிறவங்க கண்டிப்பாக மாட்டிடுவாங்க, கண்டிப்பா மாட்டிடுவாங்க. நான் எத்தனையோ பேர் அப்படி சந்திச்சிருக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையே எத்தனையோ பேரை சந்திச்சிருக்கிறேன். தன்னுடைய கணவன் குடிகாரர், தன்னுடைய 2 பிள்ளைகள் சித்திரவதை தாங்க முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய கணவனாரை விட்டு வெளியூருக்கு போய் இன்னைக்கு அந்த பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் ஆயிட்டாங்க, எல்லாம் திருமணமாய் செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு 20 ஆண்டு தாண்டி அந்த அம்மா யோசிக்கிறாங்க, இல்ல நான் அன்னைக்கு எடுத்த முடிவு ரொம்ப தப்பான முடிவு. அன்னைக்கு யார் சொல்லியும் கேட்கல, என்ன பண்ணியும் கேட்கல. என்ன, நீ எனக்கு வாழ தெரியாதுன்னு நினைச்சியா, எனக்கு போக தெரியாதுன்னு நினைச்சியா, எனக்கு சம்பாதிக்க தெரியாதுன்னு நினைச்சியா, என் பிள்ளைகளை என்னால் படிக்க வைக்க முடியாதுன்னு நினைச்சியா, உன் முன்னாடி படிக்க வைக்கிறனா இல்லையான்னு பாரு. அவ்வளோதான். அந்த ஒரு வைராக்கியம் இன்னைக்கு 20 ஆண்டுகள் தாண்டி அந்த அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இல்லை, நான் மிஸ் பண்ணிட்டேன், என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக போயிருக்கலாம், ஆண்டவர் மாற்றிருப்பார். இன்னைக்கு நினச்சி என்ன பிரயோஜனம்? முடிவு எடுத்து இத்தனை வருஷம் தாண்டி யோசிச்சு என்ன பிரயோஜனம்? அதனால உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கிறதற்காக ஒரு முடிவை அவசரப்பட்டு நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா. ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை சீக்கிரமா சொல்லி உங்களை நான் ஜெபித்து முடிக்கிறதற்கு ஆசைப்படுறேன். எண்ணாகமம் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 20ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோன் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்திலே உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருக ஜீவன்களுக்கும் குடிக்கும்படி கொடுப்பாய் என்றார். அடுத்த வசனம், அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி கர்த்தருடைய சன்னதியிலிருந்து கோலை எடுத்தான். அடுத்து மோசே ஆரோனையும் சபையார் வரையும் கன்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தான். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீரை புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டு வந்தது, சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. நன்றாய் கவனிங்கள். நம்பர் 3, மூன்றாவது இந்த மோசே தன்னுடைய கோபத்தினால எடுத்த 3வது முடிவு அவருக்கு ஆபத்தான முடிவா மாறிடுச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏற்கனவே ஒரு டைம் கண்மலையை அடிக்க சொன்னா தண்ணி வந்துருச்சு. இப்போ என்ன சொல்றாருன்னா, நீ கோலை எடுத்து நீ போய் கண்மலைக்கு முன்பாக நீ என்ன போய் முன்னாடி நின்று பேசு. நீ பேசினாலே கண்மலையிலிருந்து என்ன வரும்? தண்ணீர் வரும். ஆனா இவர் கண்மலைக்கு பேசுறதுக்கு முன்னாடி யார்கிட்ட பேசுறாரு? கேட்கல. சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி மனுஷன்கிட்ட பேசினா இதான் பிரச்சனை வரும். சில டைம் அவங்கள பார்க்கவே கூடாது, யாரை மட்டும் தான் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இந்த பக்கம் திரும்பிட்டா நம்ம ஆவியே கெட்டு போயிடும்.
பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, சில பக்கம் திரும்பிட்டீங்கன்னா உங்க ஆவி இருக்கிற ஆவியும் கெட்டு போயிடும். அதனால யாரை மட்டும்தான் பார்த்து ஓடணும்? பாஸ்டரை பார்த்தும் விசுவாசியை பார்த்தும் இல்லை, யாரை பார்த்து மட்டும்தான் ஓடணும்? கர்த்தரை பார்த்து மட்டும்தான் ஓடணும். இப்போ இவர் போறாரு, போன உடனே ஜனங்கள் எல்லாம் கூடி வர செஞ்சாரு. இவங்க மூஞ்சிய பார்த்தாரோ இல்லையோ அவருக்கு என்ன வந்துருச்சு? சிலர் சொல்லுவாங்கல்ல, இந்த மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு என்ன வருது, இந்த மூஞ்சியை பார்த்தாலே கோபம் வருது அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி மோசைக்கும் அந்த மூஞ்சியை பார்த்த உடனே அப்படியே ரொம்ப கோபம் வருது. அங்கே இருக்கிற சூழ்நிலையை பார்த்த உடனே சொல்றாங்க, கலகக்காரரே கேளுங்க. யாரு இதுவரைக்கும் இப்படியெல்லாம் பேசினதில்லை. ஒரு நாள் பேசினார். எப்படி பேசினார்? ஆண்டவர் சொல்றார், இந்த வணங்கா கழுத்துள்ள ஜனம், இந்த ஜனங்களை அழிச்சிடறேன்னு சொல்லும்போது இவர் பெரிய ஆள் மாதிரி நின்றுட்டு, ஆண்டவரே அழிக்க வேணாம் ஆண்டவரே, அப்படின்னா என் பேரை ஜீவ புஸ்தகத்திலேருந்து அப்படிலாம் டயலாக் விட்டவங்க சிலர். அப்படி தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜபத்தில் அவ்வளோ டயலாக் விடுவாங்க. 10 வருஷம் தாண்டி நீர் யாருன்னே எனக்கு தெரியாது போ ஆண்டவர் அப்படின்னு. ஆமாம், மோசை மாதிரி. அப்போ இப்போ தாண்டி போயிடுச்சுல. உடனே இவங்களை பார்த்த உடனே ஒரு நாள் திறப்பில் நின்ன மனுஷனுக்கு இப்போ கோபத்தின் மீது, கலகக்காரரை கேளுங்க, ஏன் ஆண்டவர் உங்களுக்கு தண்ணி தர மாட்டாரா? எத்தனை அற்புதம் பண்ணியிருக்காரு இப்படின்னு கோவப்பட்டு, இப்போ கோபத்தினால மதி மயங்கி போயிடுச்சு இருக்கு. அதான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னுவாங்கல்ல, அவ்வளோதான். இவர் அந்த கோபத்தினால கண்மலையை பார்த்து பேச சொல்லுவார் ஆண்டவர். இவர் கண்மலையை, அதுவும் ஒரு அடி இல்லை. நம்ம எப்பவுமே ஒரு அடி அடிக்கிறோம்னு சொன்னால் நம்ம நார்மலாக இருக்கணும்னு அர்த்தம். 2 அடி அடித்தா அதான். இந்த பிள்ளைகளை அடிக்கும்போது பிரச்சனையை கேட்ட உடனே ஒன்றும் பண்ணாதீங்க, ஒரு 2 மணி நேரம் தாண்டி வாங்க. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவோன்னா நிதானமாயிருவீங்க, பாதி கோவம் கம்மியாயிரும். அப்போ அடிக்கிற அடிதான் உங்களுக்கு என்ன அடி, அப்போதான் சரியான கண்டிப்பு. அதுக்கு முன்னாடி கோபத்தோடு சேர்ந்து அடிச்சா கொண்டு விட்டாலும் கொண்டு விடுவீங்க. அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ இவர் அந்த கோபத்தினுடைய மிகுதினால அந்த ஸ்பாட்லே யார் கோவப்படுத்தினாலும் அந்த ஸ்பாட்டில் நீங்கள் முடிவு என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த எடுத்து கண்மலையை அடித்த உடனே தண்ணி வந்துருச்சு, அற்புதம் நடந்துருச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியதுனால நீ கொண்டு போகணுன்ற அந்த கானான் தேசத்துக்குள்ள நீ என்ன பண்ண மாட்டேன்னா. நம்பர் 3, உங்களுடைய கோபத்தில் முடிவு நீங்கள் எப்போ எடுத்துடக்கூடாதுன்னா, சூழ்நிலையை பார்த்து ஒரு தேவனுடைய பிள்ளை கோபப்பட்டு முடிவு எடுத்துடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை 10 வருஷம் நீடிக்காது, 5 வருஷம் நீடிக்காது. கண்டிப்பாக அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற தான் போறாரு. ஆனால் நீங்க எடுத்த முடிவு, சூழ்நிலை மாறிடும், நீங்க எடுத்த முடிவு மாறாது. அந்த சூழ்நிலை மாறும்போது நீங்க எடுத்த முடிவு உங்க வாழ்க்கையில் தப்பா போயிடக்கூடாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சில நேரத்தில் நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலை வித்தியாசமா தெரியும். அந்த சூழ்நிலை இப்படியே நீடிச்சிருமோன்னு நினைச்சிட்டு நம்ம ஒரு முடிவு எடுத்துருவோம். மோசை மாதிரி ஒரு முடிவு எடுத்துருவோம். ஆனா ஒரு 5 வருஷம் தாண்டி அந்த சூழ்நிலை சரியாயிரும். ஆனா நம்ம எடுத்த முடிவு தப்பாயிரும். நம்ம எடுத்த முடிவு தப்பாயிரும். பி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல். ஆகார் சாராயிடத்தில் இருக்காங்க. சாராய் கொஞ்சம் கடினமாக நடத்துகிறாங்க. இப்போ ஆகாரெல்லாம் என்ன பண்ண முடியலன்னா அங்கே இருக்க முடியல. உடனே ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நான் இனி இந்த வீட்டில் என்ன பண்ண மாட்டேன். போயிட்டாங்க. வழியில் தூதன் சந்திக்கிறாரு. என்ன சொல்றாரு? அவங்கள கூப்பிடும்போது என்ன கூப்பிடுறாரு? சாராயின் அடிமை பெண்ணாகிய. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் எதை சுட்டி காட்டுறாருன்னா, நீ இன்னைக்கு குழந்தை வயிற்றுல உருவானோன்னா தலக்கணம் பிடிச்சி நீ ஆடுற. ஆனா நீ யாரு? இன்னைக்கு உனக்கு இது வந்த உடனே அப்படின்னு நினைக்கிற. ஆனா நீ யாரு? சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, நீ எங்கிருந்து வர, நீ எங்க? உடனே இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே நான் வயிற்றுல கர்ப்பிணியா இருக்கிறேன், ஆனா என்னால இந்த அம்மாவுடைய தொந்தரவு. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்னா, சரி 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 சாமி போயிரு, நீ வாயும் வேறுமா இருக்க, இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் நீ என்ன பண்ணக்கூடாது. ஆனா தூதன் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ போய்
உன் நாச்சியார் அண்டையிலே. ஹலோ, என்ன சொல்றாரு? நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ ஆபிரகாமுடைய பிள்ளைய வயிற்றுல சுமக்கிறதே ரொம்ப பெருசு, நீ போய் அடங்கி இரு, ஒரு நாள் உனக்கு சந்தோஷம் வரும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். ஆண்டவரே, என் கோபத்தில் நான் எந்த முடிவும் எடுக்காதபடி என்னை இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே தூங்கிட்டு டக்குன்னு உங்களை தட்டி எழுப்பி கேட்டாங்கன்னா நீ 3 சொல்லணும். கோபத்தில், ஹலோ, கோபத்தில் நியாயம் இருந்தாலும் முடிவு எடுக்கக்கூடாது. நம்பர் 2. 2வது, உங்கள் கோபத்தில் அதிகாரம் இருந்தாலும். நம்பர் 3. 3வது, உங்கள் கோபத்தில் சூழ்நிலை சரியில்லைன்னாலும் முடிவு யார் கையில்? கோபப்பட்டாலும் அப்படி முழுங்கிட்டு அவ்வளோதான், நீங்கள் பார்த்துக்குங்க ஆண்டவரே. அப்போ நான் நம்புகிறேன், நீதிபரராகிய கர்த்தர், இறங்குகிற கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்யாமல் இருப்பார். எப்பொழுதும் அவங்க கஷ்டப்படுறவங்க பக்கத்தில் என் ஆண்டவர் இருக்கிறார். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணி. எழுப்பி நிற்கலாமா கர்த்தர் சமூகத்தில்? கோபம் கொண்டாலும் கோபம் ஆண்டவரை விட்டு பிரிச்சிடும். கோபம் எல்லா ஆசீர்வாதத்தையும் இழக்க பண்ணும். இவ்வளவு வெற்றியாய் பாதுகாப்பாய் எத்தனையோ குழந்தைகள் மரித்த போதிலும் காப்பாற்றப்பட்ட குழந்தை தான் மோசே. பிறக்கும் போதே தன் தாயாருக்கு சம்பளத்தை வாங்கி கொடுத்தவர் மோசே. ஆனா முன்குறிக்கப்பட்ட கானானுக்கு அவர் போகவே முடியல. எப்படின்னா, அவருடைய கோபமே அவருடைய ஓட்டத்தை தடை பண்ண வச்சிருச்சு. சிஸ்டர், பிரதர், உங்களுக்காக ஆண்டவர் இன்னைக்கு யாரோ ஒருத்தனுக்காக தெளிவா கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே உன்னுடைய கோபம் எத்தனையோ இழப்பு நீ சந்திச்சிட்ட பிரதர். சிஸ்டர், எத்தனையோ இழப்புகளை சந்திச்சிட்டீங்க சிஸ்டர். உன் கோபத்தினால இழந்தது எத்தனை. இன்னைக்கு கோபத்தினால பேசுற வார்த்தையை குறித்து நீங்க வருத்தப்படுறீங்கல்ல, கர்த்தருடைய கையில சொல்லுங்க, ஆண்டவரே, ஒரு சாந்த குணம் உள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்க. சத்தம் கேட்கல, ஜீசஸ். இந்த ஒரு நிமிஷம், வந்து வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கவனிங்க, இந்த டீன்ஸ் பிள்ளைங்க அதை கவனிங்க. இந்த வயசு தான் உங்களுக்கு கோபம் ரொம்ப அதிகமாக வர்ற வயசு. தொட்டதுக்கு பிடிச்சதுக்கெல்லாம் கோபப்படும். அதுவும் பெற்றோர்கள்ட்ட தான் கோபம் அதிகமாக வரும். ஆனால் ஜாக்கிரதை, உங்க அம்மா வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும், உங்க அப்பா வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் நீ கண்டிப்பா கணக்கு கொடுக்கணும் தம்பி, கண்டிப்பா கணக்கு கொடுக்கணும் தங்கச்சி. உங்க அம்மா உங்க அப்பா உன்னுடைய கண்ணீரை அவங்களே மன்னிச்சாலும் அந்த கண்ணீருக்கு நீ கணக்கு கொடுத்தே ஆகணும். அதனால நீ ஏன் கோவப்படுற? உனக்கு 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 சாப்பாடு செய்து வைக்கிற உங்க அம்மாட்ட நீ கோவப்படுறியாப்பா? உனக்கு ஊட்டி விடுற அம்மாட்ட அப்பாட்ட நீ கோவப்படுறியாப்பா? நீ நோயாளியா படுத்திருக்கும் போது நீ பேசுற உங்க ஃப்ரெண்டா வந்து உன்னை பார்க்க போறான், உங்க அம்மா தான் உன்னை கூட்டு போய் அங்க போறாங்க, உங்க அப்பா தான் உன்னை கூட்டு அங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அவர்கிட்ட கோவப்படுற, அந்த அம்மாட்ட கோவப்படுற. காலையிலேருந்து உன்னை எழும்புற வரைக்கும் உன்னை பார்த்து உனக்காக அழுது, உனக்காக முழங்கால் படிட்டு உங்க அம்மாட்ட உனக்கு எப்படி கோவப்பட தோணுது? உனக்கு மனசாட்சியே இருக்காதாப்பா? உனக்கு மனசாட்சியே இருக்காதாப்பா? ஒன்றும் தெரியாத ஃப்ரெண்டு உன்னை வஞ்சிக்கிறவன், அவன்கிட்ட போயிட்டு கோவப்படுறது இல்லப்பா. சொல்ல நிறைய கணவனர் உங்க மனைவி உங்களுக்காக சாப்பாடை செஞ்சு வச்சுட்டு காத்துட்டு இருக்க, உன் மனைவி காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா வீட்டில் எழும்பி வாசல்ல கால் வச்ச உடனே உங்க மனைவி அவ்வளோ திட்டுறீங்க. ஒரு டம்ளர் தண்ணிக்கு, ஒரு கிளாஸுக்கு ஒரு கொஞ்சம் மறந்து ஒரு உப்பு ஜாஸ்தியா போட்டதுக்கு என்ன பிரதர் இது? என்ன பிரதர் இது? உன் கோபத்தை எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உன் கோபத்துல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா?
இதே இன்னொருத்தட்ட போய் நீ கோவப்படுவீங்களா? கோவப்பட முடியுமா? நல்லா நினைச்சுக்குங்க, உங்களை நேசிக்கிறவங்க உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேர். உங்களை நேசிக்கிறவங்களை நீங்க இழந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற பெரிய இழப்பு அது. உங்களை நேசிக்கிறவங்களை இழக்காதீங்க. ஒரு 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 காலம் தாண்டதுக்கு அப்புறம் சிலருடைய மனசு கல்லாயிரும்பா. சில கணவனாருடைய மனசு கல்லாயிரும், சில மனைவியினுடைய மனசு கல்லாயிரும். இவருக்கு எவ்வளவு செஞ்சாலும் அப்படிதான், இவருக்கு எவ்வளவு செஞ்சாலும் அந்த மாதிரி ஒரு கல்லாக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கஷ்டம் பிரதர், கஷ்டம் சிஸ்டர். எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க சொல்லுங்க? எதுக்கு கோவப்படுறீங்க? ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து 5 நிமிஷம் லேட்டான அவங்களுக்கு கோவம் வருது? இல்ல ரோட்ல போகும்போது பசிக்குது, ஒரு சாக்லேட் வாங்கி வாயில போட்டு போறீங்க இல்ல, அதே இருந்து வீட்டில் வரும்போது உடைக்கிறீங்களா? அந்த அளவு உங்களுக்கு கோவம் வருதா? மிஞ்சும் கோவத்தை அக்கிரமமா கோவப்படக்கூடாது பிரதர், அனாவசியமா கோவப்படாது. உங்க கோவத்துல நியாயம் இருக்குதா? சரி, ஏதோ ஒரு விதத்துல முடிவெடுக்க கூடாது, ஆனா நியாயம் இருக்குதா? கோவத்துல ஒரு நியாயம் இருக்கு. உங்க கோவத்துல என்ன நியாயம் இருக்கு நீ யோசிச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப கவனம். ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம என்ன வேணா இருக்கணும்? நீதியா நிக்கணும், நீதியா நிக்கணும். ஆண்டவரே கேளுங்க, வாலிப தம்பிகள் தங்கச்சி தயவு செய்து நீ ஒப்புக்கொடு சாமி, நீ ஒப்புக்கொடு. நான் நம்புறேன் இன்னைக்கு எனக்கு கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காருன்னா, என் அம்மா அப்பாவுடைய கண்ணீரை ஒரு நாள் கூட நான் கேட்டதே, ஒரு நாள் கூட எங்க அம்மா அப்பாவுடைய கண்ணீரை வடிக்க வச்சதே இல்லைப்பா. எங்க அம்மா எனக்காக அழுதுருக்காங்க, எங்க அப்பா அழுதுருக்காரு. எது தெரியுமா? 9 மாசம் பெட்ல தூங்காம படுத்து கிடக்குறான் பைத்தியக்காரன மாதிரி. தூக்க மாத்திரை கொடுத்து எனக்கு தூக்கம் வரல. அப்ப எங்க அம்மா என் தலைமாட்டில் உட்காந்து அழுத கண்ணீர் அப்படியே என் மூஞ்சில விழுது. எங்க அப்பா கால் மாட்டு பக்கத்துல உட்காந்து அழுற அந்த கண்ணீர் விழுது எனக்காக. அவங்க அப்பதான் அழுதுருக்காங்களே தவிர ஒரு நாள் கூட யாருக்காகவும் என் அம்மா அப்பாவை கண்ணீர் வடிக்க வச்சதே இல்லைங்க. நான் ஒரு ஃப்ரெண்டோட போயிட்டேன், ஒரு பொண்ணுகிட்ட பேசி எங்க அம்மா அப்பா அப்படிலாம் செஞ்சதே இல்லைங்க. ஏன் அப்படின்னா எங்க அப்பா அப்ப இருக்கும்போதே எங்க அம்மா ஒரே ஒரு முட்டையை கொடுத்தா அந்த முட்டையில ஷேர் பண்ணுவார் எங்க அப்பா. அந்த முட்டையை பிச்சு பிச்சு எல்லாரும் கொடுப்பாரு. எப்படி அந்த அந்த உணர்வு எங்க அப்பா சாப்பிட்டு நினைச்சா, அவர் தான் காலில இருந்து உழைச்சிட்டு வர்றாரு, அவருக்கு தான் அந்த முட்டை கொடுக்கணும். நாங்க படிக்க தான் போயிருக்கிறோம், ஆனா அவர் எங்க பிச்சு பிச்சு எல்லாரும் கொடுப்பாரு. உங்க அப்பா உங்க அம்மா பண்ணது தியாகம் எல்லாம் கொஞ்சம் இல்லை சாமி, நிறையப்பா. நீ தனியா உட்கார்ந்து ஒரு நாள் யோசிச்சுப்பாரு. ஏதோ ஒரு சில அப்பாங்கள் வந்து முரட்டான அப்பாங்க இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல, ஏதோ ஒரு சிலர் இருப்பாங்க. 90% அப்பா அம்மாங்க வந்து பிள்ளைகளுடைய நன்மையை விரும்புறவங்க தான் இருப்பாங்க. அதனால உன் அம்மா அப்பாவை கோவப்பட்டு இனி உன் சத்தம் வீட்டில் வரக்கூடாது. நீ சத்தம் போட்டு பேசக்கூடாது. நீ சத்தம் போட்டு உன் வீட்டில் கோவப்பட்டு பேசுறேன்னா கர்த்தர் உன் மேல பிரியமா இருக்க மாட்டாரு, கர்த்தர் உன் மேல பிரியப்பட மாட்டாரு. அப்படி கோவப்படுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க செஞ்ச தீமையை நினைக்காத, நன்மையை மட்டும் நினைப்பா. நீங்க நன்மையை மட்டும் நினைங்க. அவங்க செஞ்ச நன்மை உன் கண்ணு முன்னாடி வரணும். சரி, இத்தனை நன்மை செஞ்சாங்களே, பரவாயில்ல, விட்டுருவோம். அப்பா ஆண்டவர் ஒரு பட்சத்துல கர்த்தர் கிருபையா இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வீணாகி பாழாகி வந்து நிற்கிறே, நான் வீணாகி பாழாகி வந்து நிற்கிறே, நானாகவே வந்து நிற்கிறே, பிரசனத்தில் வந்து நிற்கிறே. நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. நானாகவே சத்தமா பாடிக்கொண்டே இயேசுவே இயேசுவே இயேசுவே, நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா. ஓ ஹல்லேலூயா, ஓ
எல்லாருடைய கரங்களை உயர்த்தி சொல்லும், யோசேப்பை போ, யோசேப்பை போ நான் உன்னிமானும் இல்லை. சொல்லுங்க, யோசேப்பை போ, யோசேப்பை போ நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் தானியேலை போல உங்களை வேண்டல் ஆண்டவரே. தானாக வந்து இயேசுவே, நானாக வந்து நிற்கிறே, வந்து நிற்கிறேன். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். இதோ என் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படும். என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள், ஏற்றுக்கொள்கிறார், ராஜ்யம் சேர்த்துக்கொள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.